يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை உலமா பெருந்தகைகளே, மாணவமணிகளே, பெற்றோர்களே, வளரும் பெண் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் என்கிற ஒரு கருப்பொருளில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பணிக்கப்பட்டுள்ளேன். பெண் பிள்ளைகள் பொதுவாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதுதான் நம்முடைய தலைப்பாக இருக்கிறது. பொதுவாக பெற்றோர்களினுடைய பொறுமதி முதல்ல நமக்கு தெரிந்திருக்கணும். அதுக்கு பிறகு நம்முடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கணும். அந்த ரெண்டு நமக்கு இருந்தால் அந்த கடமை நம்மகிட்ட தானாக வெளிப்பட்டு வரும். உறவுகளுக்குள்ளேயே ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப மேன்மையான, எப்போவுமே மதிக்கத்தக்க ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கும் என்றால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெற்றோர்கள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான்டா, அதுக்கு அடுத்தது அதை போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இது குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள். அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க என்று சொன்னால் அடுத்த வசனம் வாத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுங்கன்னு வரும். அதை போல் இன்னொரு கடமை அது. அத்தீஉல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னால் அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கிறத சேர்த்து சொல்வான். யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது அதை போல் இன்னொரு விஷயம்தான் வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பாங்க அப்படிங்கிறத சேர்த்து சொல்வான். இப்படி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒவ்வொரு விடயமாக சொல்லும்போது அதுக்கு அடுத்ததாக அதை போல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன செய்வான், சேர்த்து சொல்வான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வை வணங்குங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போதெல்லாம் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்வான். நம்ம குர்ஆனை தொடர்ந்து ஓதிட்டு வந்தால் கவனிக்கலாம். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிட்டான்னு சொன்ன கையோட அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்கள்ட்ட நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கோங்கிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை சொன்னதோட அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறது பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறான். வஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லிவிட்டு அந்த சொன்ன கையோடு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான் ஒலி வாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நம்மளுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க வச்சு அதுலேயும் ஒரு மூமினாக நம்மளை பிறக்க வச்சுக்கான், அல்லது பிறந்ததுக்கப்புறம் நமக்கு இஸ்லாத்தை கொண்டாந்து சேர்த்து இருக்கிறான். என்ன அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரத்து தஹரில் முதலாவது வசனத்தில் சொல்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹர் லம் யக்குன் ஷையம் மதுக்கூரா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கலையேங்கிறான். அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் இருந்த நாம அல்லாஹ் நம்மளை படைத்தான். இப்படி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தஆலா 100வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் என்ன சொல்றான்டா, நிச்சயமாக இந்த மனிதன் இன்னல் இன்சானில் ரப்பிஹி லகனூத், மனிதன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறானே என்று அல்லாஹ் தஆலா விழிக்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் இந்த மனிதன் என்று அல்லாஹ் நம்மளை படைத்தான். அல்லாஹ் படைச்சிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சொல்கிறான். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிறதுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம அடுத்து நன்றி கடன்பட வேண்டிய கடமைப்பாடு நம்மகிட்ட இருக்குது. ஏண்டா ஒரு தாய் ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்தும் போது அந்த பிள்ளை இந்த பிள்ளை தான் பிறக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியாது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா
நல்லதா கெட்டதா, குருடா செவிடா, கருப்பா வெள்ளையா, எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லா தாயுமே வயிற்றில் இருக்கிறது என் பிள்ளை என்று நேசம் வைப்பாங்க. பிறகுதான் தெரியும் அது பொம்பளை பிள்ளை இல்லாட்டி ஆம்பளை பிள்ளைன்ட்டு. பிறந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அதுக்கு கால் இல்லை, கை இல்லை, மூக்கு இல்லை, கண் இல்லை, வாய் பேச இயலாது, சிந்திக்க இயலாது, என்ன டவுன் சிண்டம், ஓட்டிசம், இப்படி அங்கவீனம், இப்படி என்று அந்த பிறகுத்தான் தெரிய வரும். பிறக்கிற குழந்தைக்கு எவ்வளவு குறைகள் அதிகமாக இருக்குதோ அவ்வளவு இரக்கம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், மற்ற உறவுகளை மூஞ்சி சரியில்லை, முகம் சரியில்லை, பேச்சு சரியில்லைன்னு விட்டுட்டு போகிறாங்க. கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு டிவோர்ஸ் கேஸ் எத்தனையோ கேள்விப்படுறோம். பிடிக்கல, அவங்களோட நடைமுறை பிடிக்கலை, அவங்களோட சத்தம் பிடிக்கலை, அவங்களோட கோபம் பிடிக்கலை, ஆள் சரியில்லை என்று கல்யாணம் முடித்து டிவோர்ஸ் பண்ணுற கேஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் எங்கேயாவது பெத்த பிள்ளை சரியில்லைன்னு எந்த தாயாவது தூக்கி எறிஞ்சதுண்டா? எதுவுமே இல்லை. கண்ணு தெரியாட்டியும் என்ற பிள்ளைண்டு ஹார்ட்டில் ஓட்டேண்டா ஊடுவளவு விட்டு செலவழிக்கிறது. இந்த பிள்ளைக்கு ஹீமோகுளோபின் குறையுது அப்படின்னு சொன்னால் பெற்ற தாய் தகப்பன் எல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஊராக யாசகம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நம்மளோட தெருக்களில் எத்தனை பேர் ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு நோட்டீஸ் போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளைக்கு ஹார்ட்டில் பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு ஹீமோகுளோபின் குறையுது, இந்த பிள்ளைக்கு ரத்தம் மாட்டு சீச்சு, இந்த பிள்ளைக்கு கிட்னி பிரச்சனை, உதவி செய்யுங்கம்மா உதவி செய்யுங்கம்மாண்டு ஆட்டோக்குள்ளே அந்த உமாவும் பாப்பாவும் பிச்சைக்கு வந்து குந்திக்கிட்டு இருக்கிறாங்கண்டா நம்மளை பெற்றதுனால தானே. இல்லாட்டி அந்த உமா பாப்பா பிச்சை எடுக்கணுமா? நம்மளுக்காக அதுக்கும் இறங்கிடுவாங்க. பள்ளியில் வெள்ளை விரிக்கிறதுக்கும் நம்மளோட பாப்பா தயாராகிடுவார். அடுத்த ஆள்கிட்ட கை நிட்டுறதுக்கு நம்மளோட பாப்பா தயாராகிறார். இன்றைக்கி நாங்களே நம்மளோட வாப்பா மாதிரி எத்தனை பேர் வெளிநாட்டில் ஒரு அரபிக்காரன்ட்டு ஏற்றி வேண்டிட்டு அவன் காரை கழுவி, அவன் வீட்டை கழுவி, அவன் துப்புரவு தூசியை தட்டி, அவனுடைய குப்பையை அள்ளி அவனுக்கிட்ட ஏற்றி வாங்கிட்டு டைமுக்கு தின்ன முடியாமல் நம்மக்கிட்ட மட்டும் நல்லா இருக்கம்மான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க. யாருக்காக? பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இந்த பிள்ளைக்கு வீடு கட்டணும், இந்த பிள்ளைக்கு நகை சேர்க்கணும், இந்த பிள்ளையை நல்லா வைக்கணும், இந்த பிள்ளைகள் என்று அவர் கல்யாணம் முடித்த மனைவியை மட்டும் பிரிஞ்சு போய் இருக்கிறத நாம் பார்க்குறோம். நமக்காகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எப்போவுமே இந்த பிள்ளை இப்படியா போச்சே, இதால் எவ்வளோ பெரிய தொல்லை, பேசாமல் போட்டுடுவோமா, தூக்கி எறிஞ்சிடுவோமா, நாம் தானே வச்சுக்கிட்டு இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணாடி சும்மாவே மௌத்தா போய்த்திரும், வேலையை பார்ப்போமா. எந்த தாய் தகப்பன்னு அப்படி யோசிக்கிறது இல்லை. இருக்கிறத எல்லாம் விற்று நடுத்தருவுக்கு வந்தாலும் அந்த பிள்ளைகளை கரையத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ பெற்றோர்கள்ங்கிறவங்க அந்த பிள்ளைகளில் விஷயத்தில் எப்படி இறக்கம் வைப்பாங்கன்னு சொன்னால் நம்மளை காணாமல் இறக்கம் வைப்பாங்க. நம்மளோட ஒரு ஆள் பழகுது பேசுதண்டா, நம்மளை பார்த்து, நம்மளோட ஒரு திறமையை பார்த்து, நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு அழகை பார்த்து, குரலை பார்த்து, பணிவை பார்த்து, பரிவை பார்த்து நம்மள்கிட்ட ஒரு ஆள் நேசம் வைக்கும். எனக்கு ஒன்று நல்லா பிடிக்கும், எனக்கு உன்னோட பண்பு எனக்கு நல்லா பிடிக்கும் என்று நம்மள்கிட்ட ஒரு தோழி வருவா. ஆனால் உமாவும் பாப்பாவும் நம்மளை என்னத்தை பார்த்து நேசித்தாங்க? நம்மளை ஆரண்டு தெரியுமா? அவங்க வயிற்றில் இருக்கும்போதே நேசிக்க தொடங்கி தெரியா எப்படியோ பிள்ளை அந்த வகுத்தை தடவி பிள்ளை. திடீரென்று சில தாய்மார்கள் அது பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கு பிள்ளை துடிக்கல, என்னையோ எவ்வளமோ பிள்ளைக்கு என்னையோ பிள்ளை துடிக்கல. துடிச்சா வலி, துடிக்காட்டி மனவலி, துடிச்சா ஆளுக்கு வலி, இடுப்பு வலி, துடிக்காட்டி மனவலி. அப்படியே ஓடி போய் பதறி போய் நிற்கக்கூடியவங்க தான் நம்மளோட உமா பாப்பாவும். நம்மளை காணாமல் நம்மளை நேசித்தவங்க. நமக்கு வயசு 15 நம்மளோட உமா பாப்பா நம்மளை நேசித்ததுக்கு வயசு 16. என்ற பிறக்கிறதுக்கு முன்னொரு வருஷம் நேசிச்சிருக்கிறாங்க. நம்மளை ஆரண்டு தெரியாமல் நேசிச்சிருக்கிறாங்க. ஒரு வலியை அன்புக்காகத்தான் தாங்கலாம் என்று சொல்கிறது பிரசவத்தில் மட்டும்தான். அவ்வளோ உண்மையாகுது. பொதுவாக சாதாரணமாக நமக்கு ஒரு வலி இருக்குதுண்டா, அந்த வலிக்கு காரணமாக இருக்கிறத வெட்டி எறியணும் என்று மனசு சொல்லும். ஒரு விரலில் காயம் சுள்ளுண்டு குத்துதண்டா நமக்கு எப்படி கோபம் இருந்தால் பண்டி விரலை வெட்டி எறியணும்னு சொல்லுவோம். டாக்டர்கிட்ட போய் வெட்டுங்க சார், எனக்கு இந்த விரலே தேவையில்லை, தாங்கையில்லான்னு சொல்லுவோம். என்ன உலகத்திலே ஆகப்பெரிய வலி பிரசவ வலி. குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வலி தான். ஆனால் 2வது குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறான்னு சொன்னால் அந்த வலியை விட பாசம் பெருசு. இன்னொரு பிள்ளையும் நான் பெக்கணுமென்று, எனக்கு இன்னொரு பிள்ளையும் வேணும், இந்த பாசம் எனக்கு இன்னொன்று வேணும். 5 பிள்ளை இருந்தால் 5லேயும் 5 மாதிரி இல்லை, 5லேயும் ஒரே அளவுக்கு அன்பு காட்டக்கூடியதான் தாய் தகப்பன். பாகுபாடு பாரபட்சம் பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் வைக்க மாட்டாங்க. நம்ம தான் நினைப்போம் என்னை விட தங்கச்சியோட இறக்கம்மாண்டு, நீ தங்கச்சிற வயசில் இருக்கக்கூட அப்படித்தான் நடந்தாங்க. அப்போ இந்த தாயும் தகப்பனும் நம்மளை அப்படி நேசிப்பாங்க.
அப்படி நமக்காக வலி பொறுப்பாங்க. ஆகப்பெரிய வலியே இந்த பிரசவ வலி. ஆனால் நம்மளை பெத்தெடுக்கும் போது அந்த வலி மறந்து போகும். இதான் அந்த தாய் தகப்பன். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் யாருக்கிட்ட நான் நெருங்கின தோழமை வைத்து கொள்ளணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னுடைய தாய்கிட்ட அப்படின்னாங்க. அடுத்தது யார் யா ரசூலல்லாஹ்னு கேட்டதுக்கு, அதுவும் உன்னுடைய தாய் தான் என்னாங்க. அதுக்கு அடுத்தது யார் யா ரசூலல்லாஹ், அதுவும் உன்னுடைய தாய் தான் என்னாங்க. அதுக்கு அடுத்தது உன்னுடைய தகப்பன் அப்படின்னு சொன்னாங்க. உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த தாய் தகப்பனுடைய அன்பு சிலருக்கு தெரிகிறதில்லை. மௌத்தானத்துக்கு பிறகு அது தெரிய வந்து வேலை இல்லை. அந்த தாய் தகப்பனுடைய பொறுமதியை எப்போவுமே நம்ம மதிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்காக அவங்க எதுவுமே செய்ய தயாராக தான் இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்காக அவ்வளவு செய்வாங்க. உங்களுக்காக நான் 2 மணி நேரமாக காத்துக்கு இருந்தேன் தெரியுமான்னு கோவிச்சுக்கிட்ட ஃப்ரெண்டு இருக்கும். உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படி என்று காத்துக்கிட்டு இருந்ததை சொல்லி நம்மக்கிட்ட அன்பை திருப்பி வாங்குகிற ஆளெல்லாம் இருக்கும். எப்பயாவது நம்மளோட உம்மா வாப்பா உனக்காக எத்தனை நாள் கண் விழிச்சிருக்கேன் தெரியுமா, உனக்காக எத்தனை நாள் பசிச்சிருக்கேன் தெரியுமான்னு சொன்ன சரித்திரமே இருக்காது. ஆனால் அதை செய்யாத பெற்றோர்களே இருக்காது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு காய்ச்சல் வந்தால் அவங்களுக்கு தூக்கம் பெறாது, சாப்பிட மாட்டாங்க. பிள்ளை டீ குடிக்கலண்டா உம்மா சாப்பிட மாட்டா. வீட்டில் உள்ள பற்றி பெரியவங்க ஏசுவாங்க, நீ ஏதாவது சாப்பிட்றி அப்போ தான் பிள்ளைக்கு டீ கொடுக்கலாமன்றோன்னே அதுக்காக வேண்டி வச்சு முழுங்குவாங்களே தவிர அதை ருசிக்க மாட்டாங்க. பிள்ளைக்கு காய்ச்சல் நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு எப்படி தூக்கம் பெறும்? உம்மாவும் பாப்பாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் குந்திக்கிட்டு அந்த பிள்ளைய தொட்டு பார்த்து ஈர துணியால் ஒத்தி சூட்டை தணிச்சு எப்போ விடியும் மணிக்கூட்ட ஒரு 1000 தரம் பார்த்து, இந்த ரமலானில் நோன்பு திறக்கிற நேரம் மணிக்கூடு பார்க்குற மாதிரி விடிய மணிக்கூடு பார்ப்பாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் திறந்துருவாங்களா, டாக்டரை போய் எழுப்பிடலாமா, பிள்ளையே காட்டணுமே, மருந்தெடுக்கணுமே என்று. இப்படித்தான் நம்மளோட உம்மா அப்பா நம்மளை வளர்த்தது. எப்பயாவது நம்மகிட்ட அதை பட்டியல் போட்டு இத்தனை நாள் முழிச்சுக்கிட்டு இருந்தோம், இத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தோம், இத்தனை நாள் உனக்காக தவித்தம் என்று லிஸ்ட்டு போட்ட சரித்திரமே கிடையாது. அந்த தாய் தகப்பன் அப்படித்தான் நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, நடந்துக்குவாங்க. அவ்வளவு பாசம் காட்டுவாங்க. நம்மளை பெற்று வளர்த்து நம்மளை ஆளாக்கும் போது நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளையும் ரசிக்கிறாக்கள். கால் எடுத்து வச்சுட்டு நடந்துட்டு புள்ள தவண்டுட்டு சிரிச்சிட்டு கண்ணை பார்த்துட்டு கையைப்பாரு கண்ணப்பாரு என்று நம்மளை அவ்வளவு ரசிக்கிறது இந்த தாய் தகப்பன் தான். இவ்வளோ அணுவாக ரசிப்பாங்க. நம்மளுக்கு உடுப்பு போட்டு நம்மளுக்கு மனம் பூசி நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை குளிக்க வச்சுட்டு அழுக்கோடைய அடுத்த வீட்டு சமையலை அடுத்த வேளை சமையலை பார்க்குறது தான் நம்முடைய அம்மா பாப்பா. பெருநாள் வந்துட்டு வசதி இல்லாத காலகட்டங்களில் பிள்ளைக்கு மட்டும் உடுப்பு எடுத்துட்டு அதையே பார்த்து ரசிக்கக்கூடியவங்களாகத்தான் பெற்றோர்கள் இருப்பாங்க. அப்படித்தான் நம்மளை என்ன செய்கிறது, பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. அப்போ ஒவ்வொரு அசைவாக நம்மளை ரசித்து நம்மளை பற்றிய கனவு கண்டு நம்மளுக்கு எதிர்காலத்தை பற்றி அவங்க கற்பனை பண்ணி எப்படியெல்லாம் என்ற பிள்ளை வரணும் அப்படி என்று நம்மளை ஒரு தூசி கூட படாமல் பார்த்துக்குவாங்க. வெட்டைக்கு போனால் புள்ளோட கண்ணுக்குள்ளே புள்ள இருக்கும். சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் புள்ள ரோட்டில் நிற்கி புள்ள பைக் எடுத்து சுத்த போச்சு என்னையோ எவ்வளமோ பதறி போய்த்துருவாங்க. நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னே நம்மளோட உம்மா தூங்கினா எழுப்பினாலும் எழும்பாத அளவுக்கு தூங்குறாளாக இருக்கும். புள்ள கிடைச்சதுக்கு பிறகு நம்மளோட கால் கொஞ்சம் அப்படியே பாயை உசிப்பினாலே எழும்பி உட்காந்து பிள்ளைக்கு என்னன்னு பார்ப்பாங்க. ஒரு பிள்ளை அழுதா ஒரு டாக்டரை விட வேகமாக ஒரு தாய் கண்டுபிடிப்பா ஏன் குளறுது பிள்ளைன்ட்டு. உம்மா சொல்லுவா பிள்ளைக்கு வகுத்து வலியம்பா, உம்மா சொல்லுவா பிள்ளைக்கு நொழும்பு கடிச்சு போட்டோம்பா. வேகமாக கண்டுபிடிப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த பாசம்தான். இப்படிப்பட்டது தான் அந்த தாயின் தகப்பன். அம்மா வயிற்றில் சுமந்தா தாய் தகப்பன் தலையில் சுமக்கிறாங்க. அம்மா வயிற்றில் சுமக்கிறாங்க, தகப்பன் தலையில் சுமக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னென்னா, தாய் எப்போவுமே நமக்கு முன்னாடியும் அழுதுருவா, ஆனால் வாப்பா நமக்கு முன்னாடி எப்போவுமே அழமாட்டார். பாப்பாமார் நமக்கு முன்னுக்கு அழுகுறதில்லை. பாப்பாமார் அழுகுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு போவாங்க, இல்லாட்டி ஒரு வயல்வெளி ஒரு கடற்கரை ஒரு ஓரமாக போய் நின்று அழுது தொடச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க. நமக்கு முன்னுக்கு நல்லா தான் இருப்பாங்க. நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலேயும் தகப்பனுடைய கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்.
நமக்கு சாதாரணமாக வெளிப்படையில் நம்மளோட பாஷையில் சொல்கிறேன்டா, நம்மளோட லைஃப்லேயே நம்முடைய வாழ்க்கையில் அன்புள்ள வில்லன் பாப்பா தான். நம்மளுக்கு ஏசுறது, நமக்கு திட்டுறது, ஆனால் அன்புள்ள வில்லன் அதான் பாப்பா. ஏன் அப்படி நடந்துக்கிறாரண்டா, நம்ம நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உதட்டில் கோபத்தை காட்டி மனசில் இறக்கத்தை காட்டுறது தான் பாப்பா. நீங்கள் தூங்குற மாதிரி ஒரு நாள் நடித்தாலே வாப்பாட பாசத்தை பார்த்துடலாம். நம்ம தூங்கினத்துக்கு பிறகு சில வாப்பாமார் வந்து பெட்ஷீட்டை இழுத்துடுற மாதிரி காலை தொட்டு பார்த்து தலையை தடவி பார்த்து தள்ளி நின்று பிள்ளை தூங்குறத பார்த்து ரசித்து, குமர் பிள்ளை மோரனும் போல் இருக்குது, கொஞ்சனும் போல் இருக்குது, எப்படி கொஞ்சுவேன் அப்படி என்று தள்ளி நின்று பார்த்து ரசிக்கிறது தான் பாப்பா. பாப்பா வெளியில் இருந்தாலும் உமா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது. பிள்ளை என்ன செய்யுது, பிள்ளை சாப்பிட்டான், பிள்ளை தூங்குதான், என்ன செய்கிறாள், போனது வந்துட்டா, கூட்டாளி ரூட்டை போனாலே, கிளாஸுக்கு போனாலே வந்துட்டா, என்ன எவடம் என்று விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது பாப்பா. இந்த தாய் தகப்பனுடைய பொறுமதியை நாங்களும் ஒரு தாயாக வரும்போது தான் நம்மளுக்கு சில நேரம் புரிய வரும். அவங்களோட அன்பு இவ்வளோ பிரம்மாண்டமானது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நீங்கள் ஒரு நெருங்கின தோழமை வைக்கணுமெண்டா அது உம்மா, அடுத்தது உம்மா, அடுத்தது உம்மா, அடுத்தது வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நிகராக எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, உதாரணமாக கொண்டு வந்து காட்டவே முடியாது. அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு பாரத்துக்கு பேரை தந்த ஒரு நபித்தோழர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு வயசான உம்மா தாய் அல்லது தகப்பன் இருக்குதாப்பான்னு கேட்டாங்க. யுத்தத்துக்கு வந்து உயிரை விடுறதுக்கு ஷஹீத் ஆகிறதுக்கு தயார் என்று வந்த ஒரு சஹாபிக்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, உனக்கு வயசான தாய் அல்லது தகப்பன் இருக்குதான்னு. அவர் சொன்னார், ரெண்டுமே இருக்குது, வயசானவங்க தான்றாங்க. அங்கே போய் அவங்கக்கிட்ட யுத்தம் செய்யுங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட உம்மா பாப்பாவை போய் பாருங்கள், அதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவை செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கு சொர்க்கம் தருவான். இதுதான் குறுக்கு வழி. சொர்க்கம் அடையணுமெண்டா இது ஒன்று போதும், உம்மா பாப்பாவை பார்த்துக்க என்று ஒரு நபித்தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்புகிறாங்க. அவ்வளோ பொறுமதியான ஒரு பொக்கிஷம், ஒரு மாணிக்கம் நம்முடைய உம்மா பாப்பா. அதை பார்த்துக்கிட்டாலே, அவங்கள்ட்ட நல்ல பெயர் எடுத்தாலே நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் தகப்பனின் பொருத்தத்தில் இருக்குதுன்னாங்க. அல்லாஹ்வோட பொருத்தம் ஒரு தகப்பனின் பொருத்தத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய அதிருப்தி ஒரு தகப்பனின் அதிருப்தியில் இருக்குங்கிறாங்க. பாப்பா கோவப்பட்டாருண்டா அல்லாஹ்வோட கோபம் அங்கே இருக்குது. அவ்வளவுக்கு பொறுமதியானது தான் இந்த தாய் தகப்பன் என்கிற அந்த புனிதமான உறவு. அதில் பொறுமதி தெரிஞ்சால் தான் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரிய வரும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா தாய் தகப்பனும் இந்த பிள்ளைகளுக்கிட்ட அங்களோட பருவங்கள் மாறும்போது அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களும் அவங்களோட கண்டிப்பு முறைகளும் வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். நாம் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு வயசுக்கு மேலே நம்மளை ரோட்டில் நிற்க விட மாட்டாங்க. உள்ளுக்கு போ, மொக்காடை எடுத்து போடு, என்ன பேச்சு, என்ன கூட்டாளி, என்ன கிணுக்குன்னு கதைக்கிற, என்ன ரொம்ப ஃபோனில் பேசுகிற, இப்படி நம்மளை கண்டிப்பாங்க. அப்போ நமக்கு அந்த உமாவும் பாப்பாவும் எதிரியாக தெரிவாங்க அல்லது எரிச்சலுக்குரிய ஆளாக தெரிவாங்க. என்ன இவ முதல் இப்படி இல்லையே, இப்போ ரோட்டில் நிற்க விட்றா இல்லையே. உங்கள்கிட்ட உங்களோட பெற்றோர்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு அவுட்லுக் வந்திருக்கு, உங்களுக்கு விளங்காது. நீங்கள் முதல் குர்ரண்டு ஓடி போவீங்க சாஜிரை வீட்டுக்கு, உம்மாமாட வீட்டுக்கு. அங்கிள் வந்து அங்கிளோட பைக்கில் டக்குன்னு போவீங்க, ரெடி பண்ணி உம்மா விடுவா. இப்போ நீங்கள் கொஞ்சம் வயசுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கே விளங்காத, உங்களுக்கு ஒரு அவுட்லுக் வந்திருக்கேன். இப்போ உம்மா சொல்லுவா, உள்ளே போ, அங்கிளோட போகிறல்ல, போ உள்ளுக்கு ரெண்டுருவா. சாச்சிட்ட போகிறேன், இல்லை உள்ளு போயிரியம்பா. ஆக்கள் வந்தா நீ உள்ளுக்கு போவம்பா. டீயை கொண்டு போகிறேன்டா, இல்லை நீ வை, பாப்பா வந்து எடுத்து போவாரும்பா. அப்போ நம்மளுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு கண்டிப்பாக வேற உம்மா சரியில்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க உங்களோட இன்னும் இறக்கம் கூடினத்தில் தான் அப்படி இருக்காங்க. உங்களோட பொறுமதி அவங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு விளங்கல்ல உங்களோட பொறுமதி. நிறைய பெண்கள் தவறு செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிள்ளைகளுக்கு அவங்களோட பொறுமதி தெரிகிறதில்லை. நிறைய தவறு நடக்கிறதுக்கு அதுதான் காரணம். உங்களுக்கு உங்களோட பொறுமதி தெரியாமல் இருக்குது. ரோட்டில் அடுக்கி வச்சா அது செங்கல்,
அதுக்கு அவ்வளோ பொறுமதி இல்லை. ஆனால் பார்க்குறதும் கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு பீரோவுக்குள்ளே ஒரு பொட்டிக்குள்ளே, அதுக்குள்ளே ஒரு பஞ்சுக்குள்ளே, அதுக்குள்ளே ஒரு துணிக்குள்ளே சுற்றி மூடி வச்சு பூட்டு சாவி போட்டு திறப்பு ஒசிற கையில் இருந்து அது மாணிக்கக்கல். பொறுமதியான கல் எல்லோரும் பார்க்க இயலாது. நாம் பொறுமதியானால் நம்மளோட முடியையும் பார்க்க இல்லாமல் தான் நாம் இருக்கணும். நம்மள்கிட்ட கதைக்க இல்லை, நம்மள்கிட்ட கண்ணை பார்க்க இல்லை, நம்மகிட்ட நிமிர இல்லை, நம்மக்கிட்ட ஒரு ஹாய் சொல்ல இல்லாத அளவுக்கு நாம் இருந்தால் நமக்கு தான் பொறுமதி கூட. நிறைய பேருக்கு அது விளங்க மாட்டேங்குது. சோசலிசம் என்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் வாழ்ந்து நம்மளோட பொறுமதியை செங்கல் மாதிரி ரோட்டில் அடுக்கி வைக்க பார்க்குறோம். நம்ம எவ்வளவுக்கு உள்ளுக்கும் மறைஞ்சிருக்கிறோமோ, நம்மளை சந்திக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு நமக்கு வெயிட்டு, நமக்கு பொறுமதி கூடிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் பெண்களுங்கிறவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ பொறுமதியாக சூரத்துல் அஹ்ஸாபில் 31, 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியாங்கிறான். ஜாஹிலிய காலத்தில் வெளியிறங்கின மாதிரி திறந்துக்கிட்டு வெளியிறங்க வேண்டாம் அப்படிங்கிறான். அதே மாதிரி 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒலா தக்பஅன பில் கவுல், பெண்களே நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், எவனுடைய உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் உங்களையும் சுவைக்க தொடங்குவான், உங்களோட வொய்ஸை சுவைப்பான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் 32வது அத்தியாயம் 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில் சொல்லி வகுல்ன கவுலம் மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் தேவையானதை மட்டும் பேசிட்டு நிறுத்திடுங்கிறான். அல்லாஹ் தெளிவானத்தை பேசிட்டு நிப்பாட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் நோண்டி கேள்வி கேட்கணும், குலைந்து பேசணும், அஜ்னபி மஹரமி உறவு பேணுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது யாருக்கிட்ட தெரியுமா? இந்த ஹதீஸை சொன்னா சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்களோட பொண்டாட்டி மாதிரில சந்தேகம், அதுக்கு தான் மூடி வச்சிருக்கேன்பாங்க. அதை சொல்லி போட்டு அவங்க சொல்கிறாங்க, எப்படி லொஜிக்காக பேசிட்டோம், எப்படி நாங்கள்லாம் அப்படி தான், நாங்கள் மேற்கத்தையம், எங்களுக்கு நாகரீகம் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ பொண்டாட்டியில் சந்தேகம் மட்டும்தான் மூடி வைக்கிற, அப்படியா? அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க வேண்டாம், மறைஞ்சிரிங்க என்று சொன்னது நம்மளை போல் ஆக்களுக்கிட்ட இல்லை. நம்மளை போல் ஆக்களுக்கிட்டையா விடிய அசரத்து மௌலவி ஆலிம்ஷான்னு சொல்கிறோமே, அதில் ஒரு 1000 பேர் 1,00,000 பேருக்கு சமந்தான் ஒரு சஹாபி. அந்த சஹாபாக்களை பார்த்து தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான் என்று வாங்கிட்டா. அப்போ நம்மெல்லாம் எம்மாத்திரம், நம்ம எவ்வளவுக்கு பேணுதல் இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் அப்போவே சொன்னாங்க, கவனம், ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கக்கூடாது. இதைத்தான் நம்முடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க, வெளியில் போக நம்ம மகள் நீங்கள் உள்ளுக்கிறீங்கன்ட்டு. அது நமக்கு புரிய மாட்டேங்குது, அம்மா ஸ்ட்ரிக்டாக தெரிகிறாங்க. அப்படி ஒரு சிலர் வந்து சோசியலிசம் சோசியல் அப்படி இப்படி என்றுக்கிட்டு போகிறாங்கண்ட, அவங்கள்ட்ட மார்க்கம் இல்லைன்ற அர்த்தம். அவங்களுக்கு மார்க்கம் தெரியலை, அவங்களுக்கு பிள்ளை வளர்க்க தெரியலைன்ற அர்த்தம். பெண் பிள்ளைகள், பெண்கள் பொறுமதியானாங்க, அது மறைந்திருக்கணும். உங்களோட பொறுமதி உங்களுக்கு தெரியணும். அப்போ தாய் தகப்பெண் ஏன் நமக்கு கட்டுப்பாடு விடுறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். நாம் பெற்றோர்கள் செய்த கடமைகள் இருக்குது, பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யணும், அதெல்லாம் நம்ம எல்லா பயான்லையும் கேட்போம். நான் சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், பெற்றோர்களுக்கு செய்கிற முக்கியமான ஒரு கடமை என்னென்னு தெரியுமா? அந்த பெற்றோர்களை மனசு நோகாமல் பார்த்துக்கிறது, அவ்வளோதான். அதை செஞ்சால் போது நம்ம சொர்க்கம் போய்த்திடலாம். ஏன்னா பெரும் பாவத்தில் உண்டு பெற்றோர்களை நோவினை செய்தல். பெரும் பாவத்தில் உண்டு பெற்றோர்களை நோவினை செய்தல். 3 பேர் இருக்காங்க, நாளை மறுமையில் அவங்கள அல்லாஹ் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். அவங்களெல்லாம் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான், அவங்கள பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் உண்டு பெற்றோர்களை நோவினை செய்தவர் என்றாங்க. பெற்றோர்களை நோவினை செய்கிறவங்களை அல்லாஹ் நாளை மறுமையில் பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவங்கள கணக்கெடுக்க மாட்டான். அவங்க பெரும் பாவத்தில் இருக்காங்க. பெற்றோர்களை நோவினை செய்தல் அப்படி என்றால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்டா, ஃபேஸ்புக்கில் சில வீடியோக்கள் பார்ப்போமே, அம்மா அப்பாவை போட்டு வயசான பெற்றோர்களை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, என்ன சாப்பாடு கொடுக்காமல் பூட்டி வச்ச 6 மாதமாக கோழிக்காலைக்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மூதாட்டி மீட்கப்பட்டார் என்றெல்லாம் நியூஸ்களை பார்ப்பீங்க. பாருங்கள், பெற்றோர்களை நோவினை செய்தல், அதுவும் நோவினை தான். அதை விட பெரிய நோவினை ஒன்று இருக்குது. நான் சொன்ன நோவினையை விட ஆக பெரிய நோவினை ஒன்று இருக்குது. அது பெற்றோர்களை பாட்டு செத்துறவதை செஞ்சு சாவடிச்சுக்கிட்டு இருக்கிற நோவினை. அதுதான் இந்த லவ் பண்ணுற கலாச்சாரம்.
மொத்தமாக பெற்றோர்களை சாவடிக்கிறது தானே அது. அதை விட விஷம் குடித்து கொள்ளலாம், அதை விட அடித்து சாவடிச்சிருக்கலாம். அந்த பெற்றோர்கள் ஒரு பிள்ளை லவ் பண்ணினா எப்படி செத்துற வரைக்குள்ளாகுவாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலிங்கிறாங்க. உங்களோட ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாட்டி அது கல்யாணம் இல்லைங்கிறாங்க. அப்போ அது விபச்சாரம். ஒலிங்கிறது வாப்பா. ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் ஒலிகாரர் கல்யாணம் முடிச்சு கொடுக்கவும் கூடாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உங்களோட விருப்பம் இல்லாமல், உங்களுக்கு மாப்பிள்ளையை காட்டாமல், உங்களோட சம்மதம் இல்லாமல், ஒன்றுமில்லை இதுதான் மாப்பிள்ளை அப்படி என்று வாழு அப்படி என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், யார் ரசூலுல்லாஹ் பாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துட்டார், எனக்கு அந்த மாப்பிள்ளையில் விருப்பம் இல்லை என்ற சட்டம் என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் விரும்பினா அந்த மாப்பிள்ளையை விட்டுறலாம், உங்களுக்கு அது கட்டாயம் இல்லைன்னாங்க. அப்போ அந்த பெண் சொன்னாங்க, அவருடைய வாழ்றன், ஆனால் ஒரு பெண்ணுடைய உரிமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் கேட்டேன்டாங்க. அப்போ நமக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சு தெரிய இல்லாது, ஆனால் நம்மளோட விருப்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் கல்யாணம் முடிக்கவும் இல்லாது. பாப்பா என்ன செய்யணும், நம்மளுக்கு ஒரு சம்மதம் தெரிவிக்கணும். ஒலிகாரர் ரொம்ப பெரிய ஒரு முக்கியம், இது ரொம்ப பெரிய ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு அது நடக்குது இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குதுண்டா, நமக்கு ஒரு வயசு வரக்கொள்ள அதுலேயும் இப்போ எல்லோரும் நம்ம ஃபோன் பாவிக்கும். இன்றைக்கி ஸ்கூலில் மாஸ்டர்மார் டீச்சர்ஸ்மார் லேசுப்படுத்துறதுக்காக வேண்டி ஜூம் கிளாஸில் பாடம் நடத்திட்டாங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பை போட்டு குரூப்பில் அசைன்மெண்ட் அனுப்பிட்டுருவாங்க, நாளைக்கு வரக்குள்ள செஞ்சுக்கிட்டு வாங்கன்னா லேஸு டீச்சருக்கு லேஸ். ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நம்மளோட கையில் ஃபோன் கிடைக்குது. அந்த ஃபோனை நாம் பாவிக்கிறோமோ இல்லையோ, ஃபோன் நம்மளை பாவிச்சுக்கிட்டு இருக்குது. அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஃபோன் நம்மளை பாவிக்குது. அதனால தான் நிறைய கலாச்சாரங்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இந்த ஃபோன் வந்தோடனே எப்படியோ இந்த காதல் கலாச்சாரம் என்ன செய்யுது, வருது. இதுக்கு நம்மளோட இருக்கக்கூடிய தோழிகளும் ரொம்ப பெரிய ஒரு காரணிகளாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு. ஒரு மனுஷன் நான் நெருங்கி பழகிற நெருக்கமான தோழியின் கொள்கைக்குள்ளே வந்துடுவாள், யாரோடு பழகிறாள் என்று பார்த்து பழகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளோட கூட்டாளி மாதிரி தான் உசுப்பேட்டி விட்ற, எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அவரை ஃப்ரெண்ட் ஒன்று கேட்காண்டி என்று நம்மளை மூட்டி விட்ற. அப்படித்தானே அந்த அது வளர. ஒரு ஆளுக்கு ஒரு பாய் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அவர் சொல்லுவார், உண்ட ஆளுக்கிட்ட சொல்லி உண்ட ஆளில் ஃப்ரெண்டை எனக்கு செட் பண்ணி தாடான்னு சொன்னோன்னே நம்ம லைஃப்லேயே இந்த வேலை பார்க்கப்படாது இருப்போம். பக்கத்தில் இருந்து நொய்யி 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 என்று கதைச்சி 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 நம்மளோட மனசில் ஆசையை வளர்த்து மாட்டி விடுறது. எப்படி மாட்டுறோம், அதெல்லாம் சரி வரும், அதெல்லாம் விரும்புவாங்க, அது பெரிய இடத்து பொடியன் வாப்பா, அந்த ஃபெமிலியேஷன் அவங்க உமா வாப்பா தலையில் அடிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் நீ இப்போ ஓகேன்னு சொல்லி மறுவா மற்றத்தை பார்க்கலாம்னு சொல்லி நம்மளை வலையில் சிக்க வைக்கிறது வலுவிழுத. அதனால தான் இந்த தோழிகள்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் இந்த தவறை மட்டும் நம்ம செஞ்சிடக்கூடாது. உங்களோட பொறுமதியை நீங்கள் இழக்கிறீங்க, உங்களோட பொறுமதி தெரியாமல் தான் இந்த வேலையை செய்கிறீங்களா? எவ்வளவு பேர் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் இருந்தால் 8 பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த அளவுக்கு இது அதிகமாகிட்டு இருக்குது. இது ஒரு எந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு தெரியாதுமா, நீங்கள் பொம்பளை பிள்ளைகள். நான் ஒரு நாள் சலூன் கடையில் முடி வெட்டிகிட்டு இருக்கிறேன், முடி வெட்டுறதுக்கு போயிருக்கிறேன். அங்கே 2 பேர் பொடியும் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை அவர் பார்க்கலையோ என்னையோ தெரியா, பொடியன் பேசிகிட்டு இருக்கான். ஒரு 18-17 வயசு இருக்கும். அவன் மற்றவன்கிட்ட சொல்கிறான், மச்சான் நீ தந்த நம்பர் வேலை செய்யலடா, அந்த நம்பர் கடும், இப்போ அவள் ஃபுல் நம்மட கண்ட்ரோலாக இருக்கான். இதோட 5ஆவது எனக்கு அவர் 5ஆவதான், நீ தந்த நம்பர் வேலை செய்யலை, வேறு நம்பர்கள் இல்லையா அப்படி கேட்கான். அவன் 6ஆவதுக்கு கேட்கான். அப்போ இந்த பொடியன்கள் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் கொஞ்சம் சலூன் கடைக்காரன் கையை பிடிச்சி தட்டி போட்டு திரும்பி பார்த்தேன், ஓடிட்டாங்க. வல்லாஹி அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. ஒரு சில பிள்ளைகள் உசுருக்கு உசுறு என்ன மட்டும்தான் நேசிக்கிறேன், நீங்கள் 5ல் ஒன்று இல்லாட்டி 6ல் ஒன்று. அல்லது உங்களை பற்றி ஒரு சலூன் கடையில் சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மூக்கு முள்ளி சாமான் அப்படி வாப்பா வெற்றிய வேணுதல் ஃபுல்லு நம்மளோட கொண்ட்ரோல்லண்டு நம்மளோட மானத்தை வாங்கிட்டு இருக்கேன், நமக்கு விளங்க மாட்டேங்கிற. எவ்வளோ பெரிய அனாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்க தெரியுமா? இதை விட ஒரு பெரிய ஒரு பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்குமா? சிந்திச்சு பாருங்கள்.
ஒரு தாய் தகப்பன் நம்மளை எப்படி மன கற்பனைகளோட வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவும் செஞ்சு வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களுக்கு நம்மளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? நாம் பார்த்துக்கிட்டு வந்து நிற்கிறோமே, என்ன என்ன நம்பிக்கையில் நாம் பார்க்குறோம்? ஏதாவது பேக்ரவுண்ட் பார்த்தோமா? அந்த ஃபேமிலி பார்த்தோமா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். சூரத்துல் பக்கராவில் 221வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், எந்த ஒரு மூமினான ஒரு பெண்ணுக்கும் ஒரு முஷ்ரிக்கான ஒரு ஆணை திருமணம் முடிக்கக்கூடாது, வேண்டாம், திருமணம் முடிக்க வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் அவளை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருந்தாலும் சரியேங்கிறான். அல்லாஹ் பற்றி அழகு வடிவண்டாலும் அந்தஸ்து உயர்வென்றாலும் பரவாயில்ல, அந்த முஷ்ரிக்கை விட ஒரு அடிமையான ஒரு முஸ்லீம் உனக்கு சிறந்ததுங்கிறான் அல்லாஹ். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, இன்றைக்கு மதத்தை தாண்டி இன்றைக்கு ஓடி போனாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மதத்தை தாண்டி எத்தனையோ, எனக்கிட்ட எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. அன்றைக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறார், எங்களோட குடும்பத்தில் ஒரு பிள்ளை ஒரு மாற்று மத சகோதரோட ஓடி போய் இப்போ அந்த மதத்தில் ஏறிக்கிறார். அங்கே பாருங்கள், ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க, பொட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான இஸ்லாத்தையே தூக்கி எறிஞ்சு விட்டு போகிற அளவுக்கு நீ என்னத்தை கண்டதில்ல? என்ன நடக்குது? சூரா அல் முஜாதலாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார், நபியே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்காதவர்களை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்பக்கூடியவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக நீ காண மாட்டாங்கிறான். ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களை இங்கே வைக்க மாட்டாங்கங்கிறான் அல்லாஹ். சூரா அல் முஜாதலா 22வது வசனம். இங்கே வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அது அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிகளாக இருந்தாலும் சரி, நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறது. அப்போ எப்படி இன்றைக்கி நடிகர்களை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் அப்படி இவன் இப்படி, நடிகர்களை, மாற்று மதத்தவர்களை, முஸ்லீமாக இருந்தாலே நேசிக்கக்கூடாது, ஹராம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நம்முடைய சமுதாயம் போயிட்டு இருக்குது. அப்போ தாய் தகப்பனுடைய மனநிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்மளை படிக்க அனுப்பினா, நம்மளை கிளாஸுக்கு அனுப்பினா, நம்ம வேறு ஒரு விஷயத்தோடு நம்ம வந்துக்கு நிற்கும். எவனோ நம்பர் போட்டானாம், எவனோ சிரிச்சானாம், பின்னால் நிற்கானாம், பாவம், அவன் கழுத்தாக இருக்க போகிறேன், கையாக இருக்க போகிறேன், சூசைட் பண்ண போகிறேன், நீ இல்லாட்டி நான் சாக போகிறேன்னு சொன்னால் நான் சாகிட்டு வரணும் தாங்க. சாக எனக்கு என்ன பிரச்சனை? அப்போ யாராலும் வந்து நான் சாக போகிறேன்டா நான் அவனுக்கு கூட போகிறேன்னா என்னன்னு கேட்கணும்? அப்படி சரி, அவன் நல்லவன்னா? நம்முடைய மனசுல ஷைத்தான் என்ன செய்வான்டா, பாவமான ஒரு காரியத்தை சாட்டி சொல்லி சமாதானப்படுத்தி நல்லது மாதிரி காட்டுவான். அதான் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுவான், இந்த ஷைத்தான் உங்களுக்கு பாவமான காரியத்தை அலங்கரித்து காட்டுவான். பாவத்தை அதில் என்ன இருக்குது அப்படி பார்க்க போனால் ஆறுதான் சுத்தம், பா எவ்வளோ பேர் செய்கிறாங்க, ஆஹா இது பெரிய விஷயமா, இப்படி அது நாம் கல்யாணம் பண்ண தானே போகிறோம். இப்படி சாட்டி சொல்லித்தான் நம்மளை தவறு செய்ய வைக்கிறது ஷைத்தான். ஒரு நாளும் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படி குறுக்கால வாராருண்டா அவர் நல்லவர் இல்லை. நம்ம சொல்கிற நான் ஒரு ஆளை லவ் பண்ணுறேன், அவன் ரொம்ப நல்லவன். இது எப்படி இருக்கேன்டா, நான் ஒரு சாராயம் குடிக்கேன், அது கடும் ஹலால் என்ற மாதிரி இருக்கு. லவ் பண்ணினவன் எப்படி நல்லவன் அறிக்க முடியும்? லவ் பண்ணின அது எப்படி நல்லவன் அறிக்க முடியும்? லவ் பண்ணவன்கிட்ட வந்தான், அவனுக்கு இஸ்லாம்ங்கிறது மருந்துக்கும் இல்லை. ஒரு ஆம்பளை அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, ஆண் தான் பெண்களை நிர்வாகம் செய்கிறவன். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை விரும்பினா அவர் உமா பாப்பா கிட்ட கேட்க தேவையில்லை, அவராக முடிவெடுக்கலாம், அது ஆணுக்குரிய ரைட்ஸ். ஆனால் பெண்ணுக்கு பாப்பா கிட்ட கேட்கணும். அப்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினா நேர பெண்ணுக்கிட்ட வந்தால் அவனுக்கிட்ட மார்க்கம் இல்லை, பாப்பா கிட்ட வந்திருக்கணும். வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவரை லட்சியம் நம்ம அவருக்குமே தெரியுமே, போய் கேட்டால் செருப்ப கலட்டுவான் அவன். உங்களுக்கு கல்யாணம் தேவைப்படுதா அவருக்கே தெரியுமே. அவர் ஓடுற மோட்டர் பைக்கிலுக்கு உம்மாட கால கையை பிடிச்சி பெட்ரோல் அடிச்சுக்கு வந்திருக்காரு. நம்மளோட வகுப்பு கலையை கூட 3 பேர் ஒரு மோட்டர் பைக்கில் சும்மா பறப்பாங்களே, அம்பட்டும் ஊராட ஒன்றும் அவர் இல்லை, நம்மக்கிட்ட கலஸ் காட்ட வார. அப்போ நம்மளுக்கு தெரியணும் இது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியம். நம்ம சாதாரணமாக சிரித்து போட்டு போகிறது இல்லைம்மாள்,
நம்முடைய பெற்றோர்கள் சித்திரவதைக்குள்ளாகி செத்து செத்து போகிற ஒரு விஷயம்தான் நம்மளை பற்றி எப்படியான ஒரு பேட் கேரக்டர். இந்த லவ் கலாச்சாரம், காதல் கலாச்சாரம். ஒரு நாளும் லைஃப்பில் அந்த தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது. அது செய்யாமல் இருந்தால் அது போதும், பெற்றோர்களை செய்கிற பணிவிட அது மட்டும் போதும். வேறு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இன்றைக்கி கூடுதலாக இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. யாரை பார்த்தாலும் இப்படி ஒரு கேஸ், இப்படி ஒரு கேஸ், இப்படி ஒரு கேஸ். எந்த அளவுக்கு இந்த கேஸ் போகுதுண்டா யோசிச்சு பாருங்கள். நம்முடைய தாய் தகப்பனுக்கு ஊரில் எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கும், எப்படி தலை நிமிர்ந்து நடந்து வருவாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே சில நேரம் ஏதாவது பிரச்சனைனா நம்மளோட உமாவை தான் கூப்பிடுவாங்க, பெரியம்மா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று நம்மளோட உமா ஜட்மெண்ட் பண்ணுவார். நம்மளோட வாப்பா தான் அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள், நம்மளோட வாப்பா ஒரு ஜட்மெண்ட் பண்ணுவார். அப்படி நம்மளோட வாப்பாக்கு உமாக்கெல்லாம் அந்தஸ்து இருக்கு. பள்ளியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பார். ஆனால் ஒரு பிள்ளை செய்கிற ஒரு தவறால் அவங்க தற்கொலை செய்த ஹராம் என்று விட்டு செத்து பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பாப்பாமார் பள்ளி பக்கம் பாரல, மகள் ஓடிட்டான், பள்ளி பக்கம் பாரல, எப்படி போகிற, எப்படி முகத்தில் முழிக்கிற, ஆறு பார்த்தாலும் அது தெரிஞ்சுக்கு பார்க்குற மாதிரி அவருடைய மனசு. நம்மளோட அதோட சரி நடப்பணம் தான். ஆறு நிமிர்ந்து என்னச்சு என்று கேட்டாலும் அவ்வளோதான். இதை கேள்விப்பட்டு தான் அவள் வாராள், இதை கேள்விப்பட்டு தான் இன்னும் நிற்காளன், செத்து போய்த்துருவாங்க. அதுக்கு போகிற ஒரு விஷயம் இருக்குமா, அழகு இருக்குமா, உடுப்பு போடணும், நல்லா இருக்கணும், வெளியில் போகணும், இல்லை ஏனோ அப்படி என்றுட்டு அல்லாஹ் இந்த உசுரை எடுயா அல்லான்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். நம்ம பிரதி உபகாரம் செய்யாட்டியும் அநியாயம் செய்யாமல் ஆவது இருக்கணுமே. நம்மளுக்கு ஒரு வேளை சோறு தந்தாலே போகும்போது தேங்க்ஸ் பண்ணிட்டு போகிறோம். நம்ம ஒரு டீ தந்தாலே ஜஸாக்கல்லா ஹைரான்னு சொல்கிறோம். ஒரு டொஃபி தந்தாலே வாரண்டி போயிட்டு என்று சொல்லிட்டு போகிறோம். ஒரு சின்ன ஒரு டொஃபிக்கு நம்மளுக்கு இவ்வளவுக்கு வாழ்க்கை தந்த நம்மளோட தாய் தகப்பனுக்கு நம்மளால் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்க இயலாதா? நல்ல பேர் தான் எடுத்து கொடுக்கல, கெட்ட பேர் எடுத்து கொடுக்காமலாவது இருக்கலாமா இல்லையா? அதையாவது செய்யாமல் இருக்க இருந்துச்சு. அப்போ எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை வயிற்றில் வச்சு சுமந்து கண் விழிச்சு நம்மளுக்காக செத்து பொழைச்ச அந்த தாய் தகப்பனுக்கு நாம் கொடுக்குற கைமாறு நம்மளை பற்றி யாரோ ஒருவர் போய் செய்தி சொல்கிறதா, உங்களோட மகள் இப்படி கேள்விப்பட்டோம்ங்கிறது, ஃபோனில் மெசேஜ் வர்றதும், வீடியோக்கள் மெலியிறதும், கசியிறதும், யாரோ வந்து நம்மளோட உமா பாப்பாக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதும், உங்களோட பிள்ளை இப்படி யாராலோட கதைக்குது ஆமாம் சொல்கிறதும் எவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கும் அந்த பெற்றோர்களுக்கு. எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் இது. அந்த தாய் தகப்பன் செத்து போய்த்துருவானே, சும்மாவா விட்டுருவாங்க நம்மளை? ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். நம்ம ஈமாங்கொள்கிற 6 அம்சம் இருக்குத்தானே. அந்த 6 அம்சத்தில் அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு 6ஐ நம்ம ஈமாங்கொள்கிறோம் இல்லையா? அந்த விதியை நம்ம ஈமாங்கொண்டா ஏன் இந்த வேலை செய்யணும்? சூரா ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், உங்களையும் இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களையும் இந்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டோம்ங்கிறான். சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட நாட்டத்தில் அறிவில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா அல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மின் தப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். அப்போ அல்லாஹ்ட கலா கதிர அப்படி நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறோம். எல்லாமே அல்லாஹ்ட எழுத்துப்படி நடக்குது. அப்போ அல்லாஹ்ட எழுத்துப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய மாப்பிள்ளை கிடைக்கும், நமக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கும், நமக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை பிறக்கும் தானே. எதுக்கு அவசரப்படணும்? ஏன் இதை மட்டும் யோசிக்க மாட்டேங்கிறோம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தா கிடைக்கிறது ஹலாலா கிடைக்காதா? கிடைக்கிறது நமக்கு அல்லாஹ் திருப்பொருத்தத்தை தரக்கூடியதாக இருக்காதா? ஏன் நாம் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம்? அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னண்டா, நாம் பிள்ளைகளாகவே இருக்கிறது தான். இன்னொரு ஆளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துடக்கூடாது, தப்பு கூடாது. இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கலாச்சாரத்துக்குள்ளே காலை வச்சிடாதீங்க. நம்ம அதுக்கு தான் அஜ்னபி மஹரமி உறவு பேண சொல்கிறது. நாமளாக இருக்கணும், நமக்கு இன்னொரு போய் தேவையில்லை. நம்ம தொடங்கும் போது ஷைத்தான் எப்போவுமே நல்லது ஒன்றுமில்லை, சிம்பிள், கவனமாக இருக்கலாம்ன்றது தான் தொடங்குவேன். ஆனால் கவனமாக இருக்கிறது இல்லை, நம்மளை வலையில் வீழ்த்தாட்டி விட்டுருவான். ஷைத்தான் எடுத்தா போல பாவம் செய்யன்னு சொல்கிறது இல்லை.
ஒன்றுமில்லை, அது ஒன்றுமில்லை. கிளாஸ் விஷயமாக ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங், அவ்வளோதான், ஒரு டிஸ்கஷன், அவ்வளோதான். அவன் கொப்பியை கேட்டு வந்த கொப்பியை கொடுக்கப்படாதா? இப்படித்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. எதுக்கு? அவர் கிளாஸுக்கு வரலையாம், உங்களோட கொப்பியை கொஞ்சம் தாங்க. அந்த வகுப்பில் ஆம்பளை பிள்ளைகள் இல்லையாம்மா, நம்மளோட கொப்பி அவருக்கு தேவைப்படுதாம்மா? கொடுக்கப்படாது, கொடுக்கப்படாது, தேவையில்லை. அதான் ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்றால் நாமளும் தங்கம் அவனும் தங்கம், மூணாவது ஷைத்தான் தங்கம் இல்லை. தங்கம் அந்த தங்கம் தங்கம் இல்லை. அவன் வந்து நம்மளை என்ன செய்வான்? வழி கெடுப்பான். கூடாது, தப்பு நடக்கும். அவன் ஒரு டேங்க்ஸ் சொல்லுவான், அவ்வளோதான். அந்த டேங்க்ஸில் நித்திர வராது. மர முடிஞ்சு மர இன்னொரு நாளைக்கு கொப்பி கேட்டு வர மாட்டான்னாண்டு காத்துக்கிறேன். 100 தாள் கொப்பி 101 தாள் கொப்பியாக திரும்பி வார, அதுக்கு ஒரு தாள் முளைக்கும். அப்போ இந்த தவறுகள் நம்மகிட்ட எப்போவுமே நடந்துடக்கூடாது. பிழை வேணாம். நம்ம டீச்சர்ஸ் மாராக இருந்தாலும் சரி, நம்ம கோதித்தார மௌலவி மாராக இருந்தாலும் சரி, நம்ம தனியே பேசுகிற வேலைகள் வைக்கக்கூடாது. ஒரு ஆசிரியர்கிட்ட கூட டவுட் கேட்டு நீங்கள் கால் பண்ண வேணாம், தேவையில்லை. ஏண்டா அது உங்களோட பாப்பாவுக்கு மூத்த வயசில் இருந்தாலும் அவன் உங்களை ஒரு பொம்பளையாக தான் பார்ப்பேன். இங்கே ஒருத்தர் வானத்திலேருந்து உழல, இங்கே வானத்திலேருந்து உழல, இவ்வளோ இதை விட தாடி வச்சு இதை விட பெரிய ஜுப்பா போட்டாலும் ஆம்பளை. மௌலவி சாப்பிட்றாப்புல மௌலவிட்ட கால் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு ஃபத்வா கேட்டுக்கு நிற்க, இன்னொரு மௌலவியா இல்லையா உங்களுக்கு? இல்லாட்டி உங்களோட பாப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி பாப்பா கிட்ட சொல்லி ஒரு ஃபத்வா கேட்கணாதான் நீங்கள்? எதுக்கு? அது கூடாது. ஏன்னா அது ஒன்றுமில்லை, நாங்கள் மார்க்க விஷயம்தான் கேட்கணுங்கிறது தான் நம்முடைய தொடக்கம். மார்க்க விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு போகக்குள்ள ஷைத்தான் அவன் வேலையை தொடக்கிடுவார், அவ்வளோதான். நல்ல மனிதர்கள் தான் தவறு செய்கிறாங்க. நல்லா இருந்தாக்கள் மெல்ல மெல்ல தவறுக்குள்ள ஆளாகிறான். அவங்களை அறியாமலே ஷைத்தான் இழுத்து போட்டுருவார். மகள் சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு வெளியில் இருக்கிற நம்மளை தடுக்கிறது பெரிய வேலை. அம்மாகள் கட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும், தேவையில்லை. கட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும், வேணாம். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஃபோன் பண்ணுறது, கதைக்கிறது, சம்திங் ராங், வேணாம். ஆட்டோவில் ஏறினாலும் போய் இறங்கி எவ்வளவு கொடுத்து போட்டு போகணும். போகும்போது நீங்கள் எங்கே டிரைவரு டாட்டாக்காரன்ட்டு நீங்கள் எங்கே? ஒருத்தி ஆட்டோவில் போகக்குள்ள ஒட்டோமில்லோன் விற்க நிப்பாட்டு தம்பி என்று வேண்டிக்கிட்டு போய்தான். கோல் பண்ண நம்பர் இருக்குதானே, ஒரு கிழமை அலைவர் கோல் எடுக்கார் ஆட்டோ டிரைவர். மேடம் நல்ல ஒட்டோமில்லம் வந்து கிடக்கு, வேண்டிக்கு வேறையா? எங்கே வைக்கானுகள் பார்த்தீங்களா? இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிருந்து மேடத்துக்கு ஒட்டோமில்லோன் பிடிக்கும் தானே, அப்போ ஒட்டோமில்லோனோட அவன் வேற போகிறான். இப்போ விட்டேன் ஒட்டோமில்லோன், நல்ல ஒட்டோமில்லோன் வந்து கிடக்கு, நல்ல வத்தப்பழம் வந்து கிடக்கு, சூப்பர், வேண்டிக்கிறையா? இப்போ வேண்டிக்கானா வேண்டி கொண்டே கொடுத்துருப்பேன். அப்போ எங்கே என்ன பொறி வைக்கலாம் என்று தான் காத்துக்கிருக்கு. நாம் சிக்கிடக்கூடாது, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த தவறு நம்மக்கிட்ட நடக்கக்கூடாது. இதுதான் பெற்றோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும். அவங்களுக்கு அவமானத்தை கொடுத்துடக்கூடாது. நம்மளுக்கு அந்த வயசு வரட்டும், அந்த கல்யாண வயசு வரட்டும், அந்த வயசு வந்ததுக்கு பிறகு நாமளும் முடிவுகள் எடுப்போம். அம்மா கிட்ட சொல்லுவோம், பாப்பா கிட்ட சொல்லுவோம், பார்ப்பாங்க, பேசுவாங்க, நடக்கும். நாம் என்ன செய்யப்படா, இந்த தவறுக்குள்ளே கால் எடுத்து வச்சிடப்பட. நாம் எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம், ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. இந்த சில தாய் தகப்பன், சில கேஸுகள் நடந்து, சில தாய் தகப்பன் இவ்வளோ ஒத்த காலை நின்று நஞ்சு குடிக்க போகிறான்னு குளிசை அள்ளி போடுறதும், கையெடுத்து அறுக்கிறதும், சாக போகிறேன், தூக்கில் தொங்குவேன், அவள் செய்வேன், இது செய்வேன் என்று பிளக்மைட் பண்ணி பாப்பா அம்மாவை பயங்காட்டி போகிற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு சனியன் இன்னும் செய்கிறன்று சில பெற்றோர்கள் கல்யாணம் நடத்தி வைக்காங்க. உள்ளுக்கு தான் தெரியும் அந்த கல்யாணம் எப்படி நடத்தண்டு. கத்தி முனையில் நடந்த கல்யாணம் அது. இந்த பொம்புல பாப்பா உமாவை மிரட்டி நடக்கிற கல்யாணம். இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா?
இதில் ஒரு மன திருப்தி. தாய் தகப்பன மனசை பற்ற வச்சு நாம் சந்தோஷமாக இருக்கலாமா? அல்லாஹ் இதை பழி வாங்க மாட்டானா? ஒரு பெற்றோர்களை இந்த வகையில் நோவினை செஞ்சு ஒரு ஆள் இந்த உலகத்தில் மௌத்தாகிறது கடையில் அதை அனுபவிக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். இவ்வளவு நடந்திருக்கு. அப்போ வந்து அநீதி விளைவிக்கப்பட்டவர பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில திரை இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த நாள் திட்டி போட்டு பிறகுதானாலையோ என்ற பிள்ளையை திட்டிட்டு ரெண்டுமா சொல்லுவாள். ஆனால் அந்த திட்டு வேலை செய்யும். எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் அது. அந்த வேலை மட்டும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளும் கடமைகளும்ங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த தேவையில்லாத பழக்கம் வந்துடக்கூடாது. அந்த பழக்கம் வராமல் இருக்கணுமெண்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லது கெட்டது பார்க்கணும். நம்மளோட ஃபோன் பாவனையை நிப்பாட்டணும். தேவையில்லை இந்த ஃபோன். எதுக்கு ஃபோன் பாவிக்கிறீங்க? என்னத்துக்கு ஃபோன் பாவிக்கணும்? இந்த ஸ்கூல் படிப்பு சிலபஸ் இந்த விஷயங்களை கூட ஃபோன் இல்லாமல் நாம் பிரிண்ட் எடுத்து பார்த்துடணுமே தவிர இந்த ஃபோனில் பார்க்குறதும் என்ன செஞ்சிட்டிங்களான்னு கேட்குறதும் ஓம் செஞ்சிட்டேன்னு ரிப்ளை பண்ணுறதும் தேவையில்லை. ஏனண்டா இன்றைக்கு ஃபோன் நம்மளை பாவிக்கிறோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தெரியுமா, இந்த கூகுள் ஒத்து கேட்குது, இந்த கூகுள் கூட்டி கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா இது? இந்த கூகுளில் விஷயம் தெரியுமா? இந்த ஃபோன்கிட்ட இந்த இன்டர்நெட்டில் விஷயம் தெரியுமா? இந்த ஃபோனை எடுத்து இது ஆன்லைனில் நெட் கனெக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் எந்த சப்ஜெக்டை திரும்ப திரும்ப பேசுகிறீங்களோ, ஃபேஸ்புக்கை திறந்தா, வாட்ஸ்அப்பை இதை திறந்தோன்னே கூகுளில் திறந்தா அது தான், யூடியூப்பை திறந்தா அது தான் காட்டும். நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்களோ, நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை ஒரு தடவை சர்ச் பண்ணினீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை அள்ளி எறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தரம் பாட்டு கேட்டுட்டு போட்டு விட்டு போட்டு இனி கேட்குறல எனக்கு இருப்பீங்க. ஆனால் திறந்தா பாட்டு தான் பேர். என்ன செக்ஷனில் பாட்டு கேட்டிங்களா தான் பேர். நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணக்கொள்ள ஒரு ஃபோன் எடுத்து அதுக்கு ஒரு இமெயில் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கொள்ள நீங்கள் மேலா ஃபீமேலா, உங்களோட ஏஜ், உங்களோட பர்த்டே என்ன, இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் என்ன செய்ய ஓப்பன் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃபேஸ்புக்கை திறக்க போகிறீங்க. எந்த ஃபேஸ்புக்கு வருகிறது அன்றைக்கு உங்களோட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கிற இன்னாருக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. அது செல்லுது. நான் ஃபோன் பண்ணேன், ஆன்லைனில் இன்னார் இருக்காங்க ரெண்டு வருது. அப்போ இந்த கூகுள் என்ற வயசு என்ற மொழி என்னங்கிறத இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வயசுக்கு அந்த மொழிக்கு அந்த இந்த தேடலுக்கு இந்த ஆசைக்கு நான் விரும்பினத்துக்கு நான் பார்க்குறதுக்கு தோதான விஷயங்களை எனக்கு தந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஃபோன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஃபோன் நம்மளை பாவிக்குது. ஃபோனை நாம் பாவிக்க மாட்டோம், நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபோன் நம்மளை பாவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளை தேவையில்லாத இடத்துல நம்மளை போய் சிக்க வைக்குது, விழ வைக்குது, தவறான உறவுகளுக்குள்ளே நம்மளை நுழைய வைக்குது. அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஃபோனை தூக்கி வச்சிடணும். இந்த ஃபோன் தேவையில்லை நமக்கு. இந்த ஃபோனை கூடுதலாக பாவிக்கக்கூடியவங்க இன்றைக்கி பாய்ஸில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாக்கள் இருக்காங்க, கேர்ள்ஸ்லேயும் அப்படி இருக்கிறாங்க. இது ஒரு மனுஷனை மனநிலை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு மென்டல் இல்னஸுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு கேம் தான் இது. இப்போ இஸ்ரேல் காசாவில் குண்டு வச்சு சாவடிக்குது, நம்மளுக்கெல்லாம் இன்டர்நெட்டு வச்சு சாவடிக்குது. நம்மளை கலாச்சார சீர்கேட்டுக்குள்ளே ஆக்கிறதுக்கு இந்த யூதர்கள் என்ன செய்யணும், இந்த சாஃப்ட்வேர்களை உருவாக்குறாங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அது மாதிரி இந்த கார்ட்டூன் படங்களை எல்லாம் தயாரிக்கிறது டெஸ்னி வேர்ல்டு என்கிற ஒரு நிறுவனம். அந்த டெஸ்னி என்கிறவன் ஒரு யூதன், அவன் உருவாக்கி விட்டதுன்னு. அது நீங்கள் எந்த கார்ட்டூன் எடுத்து பார்த்தாலும் அது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் டெஸ்னி வேர்ல்டு அப்படின்னு பேர். ஒரு சேர்ச் மாதிரி ஒரு கட்டடத்தில் பட்டாசு உண்டு அப்படியே சுற்றி அப்படியே நட்சத்திரம் மாதிரி வெடித்து சிதறி டெஸ்னி வேர்ல்டு என்று வரும். அந்த டெஸ்னி என்கிறவன் ஒரு யூதன், அவன் ஆரம்பித்து வச்ச ஒரு அமைப்பு தான் இந்த கார்ட்டூன். அதே மாதிரி டிவி கேம், இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இந்த விளையாட்டு எல்லாத்தையும் இவங்க தான் உருவாக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அதாவது இம்பாசிபிளை பாசிபிளாக காட்டி மூளையை டிஸார்டர் ஆக்குற ஒரு தியரி ஒன்று இருக்குது. இம்பாசிபிளை பாசிபிளாக காட்டினா மூளை டிஸார்டர். இப்போ வெறுங்கையை நான் அப்படி என்று ஒரு புறாவை எடுத்தோன்னே நீங்கள் தூங்கினாக்கெல்லாம் எழும்பி உஷாராகிடுவீங்க. அப்போ இம்பாசிபிள் பாசிபிள் ஆனால் உங்களோட மூளை டிஸார்டர் ஆகும். கார்ட்டூனில் தானே நடக்குது, இம்பாசிபிள் பாசிபிள் ஆகுது. ரெண்டு துண்டானா ஒரு ஆள் திரும்ப உசிர் வருமா? அப்போ கார்ட்டூனில் வர டொம்மஞ்சரி ரெண்டு துண்டாகி போட்டு திரும்ப ஒட்டி ஓடும். அப்போ நீங்கள் உஷாராகிடுவீங்க. அப்போ இது மாதிரி இந்த இம்பாசிபிளை பாசிபிளாக காட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களோட மூளையை டிஸார்டர் ஆக்கி உங்கள்கிட்ட கலாச்சார சீர்கேடுகளை கொண்டு அதில் ஆபாசம். பொம்மையிலேயே லிப்டிக் அடிச்சுக்கிட்டு, பொம்மையிலே அழகோர உடுப்பை போட்டுக்கிட்டு,
பொம்மையிலேயே இடுப்பு தெரிகிற உடுப்பை போட்டுக்கிட்டா ஒரு லேடி பொம்மை வருது. அப்போ ஆபாசத்தை கொண்டு வந்து நம்மளை கெடுக்குற. அப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் என்ன செய்யுது? அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல் ஹுஜராத்தில் 12வது வசனத்தில் பாவமான எண்ணங்களில் அதிகமானதை விட்டு விடுங்கள், இந்த பாலல்லா நீ சுமன் என்றால் ஒரு சில எண்ணங்கள் பாவம்ங்கிறான் அல்லாஹ் திருக்குர்ஆனில். அப்போ எண்ணங்களே தப்பாக இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். ஆனால் ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் எண்ணம் மட்டும் இல்லை, செயற்பாடுகளே தப்பு தான். ஆளை கொல்றது, அடுத்தவனை கொல்றது. எதுக்கு கொண்ட நீ? உம்மா கேசினா, வாப்பா கேசினா, குடும்பத்தை இழுத்தா, உனக்கு அடித்தா, ஒன்றுக்கும் இல்லை, சும்மா விடிஞ்சா ஒலிம்பி கொலை செய்தாம்பே இல்லை. இதுதான் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி. அப்போ மனசுக்கு அல்லாவும் அடுத்தவனை கொலை செய்கிறதே பொழுதுபோக்கானவன். தங்கச்சி வாயை அடித்தா கத்தியால் குத்துற பெரிய வேலையா? உம்மாவை குத்துற பெரிய வேலையா? இல்லையே. ஃபோனை இல்லைன்றதுக்கு உம்மாவை அடித்து கொலை செஞ்ச இளைஞன் எப்படி நியூஸ் எல்லாம் வருது பார்க்கலையா? அப்போ ஏன் அடிக்காமல் இருக்க மாட்டான்? அப்போ நம்மளை இந்த ஃபோன் பாவிக்குது. அடுத்தது இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடும்போது என்ன செய்தாண்டா, மூளோட ஹைப்போதலம்ஸ் நம்முடைய உணர்வுகளை தரக்கூடிய அந்த வேலையை செய்கிறது நின்றோடனே அவருக்கு என்ன செய்யாது? உணர்வுகளை கடத்தாது. எனக்கு ஒரு கோல் வருது, பெட்டிகோல ஹாஸ்பிட்டலில் மகனை வச்சுட்டிக்கும் ஐசியூவில் இருக்கான், அல்லாக்காக கொஞ்சம் வாங்க மௌலேவி. அங்கே போய் பார்த்தா ஃப்ரீ ஃபயர் விளையாடினேன். ஓவராக விளையாடி அவரை மூளை அவருக்கு ஹைப்போதலம்ஸ் உணர்வுகளை கடத்ததில்லை. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவரை ரூம் கடுமையாக நார தொடங்கிட்டு அதுக்கு பிறகு தான் போய் பார்த்தோம். அவருக்கு யூரின் கக்கா எல்லாம் உடுத்த உடுப்போடைய போக துவங்கியிருக்குது. அவருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அவருக்கு பசி இல்லை, சாப்பாடு இல்லை. அவருக்கு பசிச்ச நமக்கு பசிக்கும் தானே, பசிக்குது, நமக்கு குளுக்கோஸ் தேவை, உடம்புக்கு குளுக்கோஸ் தேவைன்ற ரத்தத்தில் குளுக்கோஸ் குறையிறத இந்த மூளையில் டயக்னோஸ் பண்ணி போட்டு மூளையோட ஹைப்போதலம்ஸ் சட்டைட்டரி சென்டருக்கு மெசேஜை கொடுக்கும். சட்டைட்டரி சென்டர் பசியை உண்டாக்கும். இதுதான் சயின்ஸ். அந்த மெசேஜ் போகலை. அவருக்கே தெரியாது பசிக்குது என்று, அவருக்கே தெரியாது தாகம் மாறிக்கண்டு. அப்போ இந்த வேலையை செஞ்சதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரீ ஃபயரில் கடுமையாக போனது. அதே மாதிரி ஏறாவூரில் ஒருத்தன் பப்ஜி விளையாடி தோற்று போனதுக்கு தூக்கில் தங்கினான். களத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தன் பப்ஜி விளையாடி தோற்று போனதுக்கு கோமாக்கு போய் மௌத்தா போனான். இதெல்லாம் நம்முடைய முஸ்லீம்கள். அப்போ எந்த அளவுக்கு இந்த கேம் மனிதனை மென்டல் இல்னஸுக்கு ஆளாக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு மோசமான காரியம். அப்போ இந்த ஃபோன் கலாச்சாரம் நம்மளை சீர்கெடுக்குது. இதில் தான் இந்த காதல் கலாச்சாரம் பாரதம். அப்போ ஃபோனை மேக்சிமம் நம்ம நிப்பாட்டணும். தேவையில்லை, நமக்கு ஃபோன் தேவையில்லை. எந்த ஒரு பாய்ஸ் தொடர்புகளும் அஜ்னபி மஹரமி உறவுகள் நம்மக்கிட்ட பேணப்படணும். வீட்டில் திரை இருக்கணும். தேவையில்லாத தொடர்புகள் இல்லை. நம்ம யாரோட பழகணுங்கிறத நம்ம லிமிட் பண்ணணும். இன்னொரு விஷயத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கு வயசை விட கூடின வயசுலேயும் கூட்டாளி வச்சிடாதீங்க. பொம்பளை பிள்ளை தான், பெண்கள்லையும் உங்களோட வயசுக்கு மேலே பேத்துறாதீங்க. சம வயதிலேயே நின்றுக்கங்க. ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், நம்மட வயசோட நிற்கணும். நம்ம வயசுக்கு மேலே மரியாதையான பழக்கம். ஃப்ரெண்டாக போகப்படா, பெரியம்மா, ஆன்டி, வழங்கிட்டா, மாமி, டீச்சர், என்ன டீச்சர், நல்ல பாய். ஆனால் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு போடுறா ஃப்ரெண்டானால் அந்த வயசோட நீங்கள் அந்த வயசுக்கு மேலே போனால் அது ஆபத்தான தொடர்பு. ஏன் தெரியுமா? என்ற வயசில் நோமல், என்ற கீழ் வயசில் அப்நோமல். நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறது உங்களை விட 10 வயசு 5 வயசு கூடினா அவளுக்கு நோமலாக இருக்கிறது உங்களுக்கு அப்நோமல். எனவே நீங்கள் விட்டு போவீங்க. வயசுக்கு மேலே நட்புகள் வைக்காதீங்க. அதே மாதிரியாக ஆண் நட்பு எந்த வயசாக இருந்தாலும் வச்சிடாதீங்க. தேவையை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்கிறது, பாவிக்கொள்ளணும். அதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வகுல்ன கௌலம் மஅரூஃபான்னு சொல்கிறது. மற்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போவுமே பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் நாம் வரக்கூடாது. அல்லாஹ் கலாக்கதிரில் நிர்ணயித்த வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு விருப்பங்கள் இருக்குது, உங்களுக்கு வயசு வந்திருக்கு, எனக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும்னு விருப்பமா அம்மா கிட்ட சொல்லுங்கள், பாப்பா கிட்ட சொல்லுங்கள். தேடி பார்ப்பாங்க, சரியண்டா சேர்த்து வைப்பாங்க. அல்லாட கலாக்கதிரில் இருந்தால் நடக்கும். இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப உறுதியாக இருக்கணும். இந்த தவறான முடிவுகளுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. கடைசியாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் தாலா சூரத்து நிசாவில் 1வது வசனத்திலே அல்லாஹ் தாலா என்ன சொல்லாண்டா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். அந்த ஒரு ஆத்மாவில் இருந்த அவருடைய சோடியை அல்லாஹ் தாலா படைத்தான். வபஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸா. அந்த 2 பேர்லேருந்து ஆண் பெண் என்ற இருவாளாரையும் பல்கி பெருக செய்தான் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் படைத்தது ஆணையும் பெண்ணையும் தான், 3ஆம் பாலினம் கிடையாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, இன்றைக்கு ஒரு புதிய கலாச்சாரம் தான் பொம்பளையாக பிறந்துட்டு ஆம்பளையாக மாறுறது, ஆம்பளையாக பிறந்துட்டு பொம்பளையாக
பெண்ணாக மாறுறது இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, இது ஒரு தொற்று நோயாகுது. ஸ்டைல் அப்படி நல்லா இருக்குமே, எனக்கு பைக்கோட ஆசை, எனக்கு டிஷர்ட் போட ஆசை, எனக்கு டெனிம் போட ஆசை, இந்த ஆசை வளர்ந்து ஏன் நம்ம ஒரு ஆம்பளை ஆனால் என்ன, நம்முடைய இலங்கையிலேயே நம்முடைய முஸ்லீம்களையே எத்தனையோ பெண்கள் எனக்கிட்ட வந்திருக்காங்க, பேசி அரை மணி நேரத்துக்கு போகிறதான் தெரியும் இது பொம்பளை பிள்ளை. அது வரைக்கும் நான் ஆம்பளை பிள்ளைன்னு நினச்சிட்டு இருந்தேன். கூட கூட்டிக்கு அந்த ஆள் கண்ணை காட்டுறா, என்னடா அந்த ஆள் கண்ணை காட்டுற, அதுக்கப்புறம் தெரியும் ஆம்பளையா மாறிட்டா பொம்பளையா மாற்றி தாங்கன்னு வந்திருக்கண்டு. விளங்கிட்டா? நம்முட ஏரியாவில் நம்முட கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆள் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறார். மீசை தாடி எல்லாமே இருக்குது, ஆனால் அது ஒரு பொம்பளை. யூனிவர்சிட்டியில் எப்பயுமே இருக்குது. அது மீசை தாடி எல்லாமே இருக்குது. ஹோமோன் சேஞ்ச் பண்ணி ஆம்பளை குரல் மீசை தாடி யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறார். தேவைப்பட்டா சொல்லுங்கள், நான் தாரன் யூடியூப் சேனலில் ஒன்று பண்ணி பாருங்கள். ஆம்பளை ஆனால் அது பொம்பளை, நம்முடைய முஸ்லீம் அப்படி மாறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வோட சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்ற விஷயம். ஒரு ஆணை போல பெண் உடுப்புடுக்கிறதையே ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. ஒரு பெண்ணை போல ஆண் உடுப்புடுக்கிறதையே சபிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் என்ன செய்கிறாங்க, பெண்ணா மாறி நம்முடைய ஊரில் ஒரு சனியன் உலாத்திக்கிட்டு இருக்கி, அது லிப்டிக் அடிச்சுக்கிட்டு ஹாய் ஹா வந்துக்கிட்டு அதுக்கு பின்னால் கொஞ்சம் பொடிய மாதிரி. இது ஒரு பெரிய ஒரு அநியாய துரோகம். லூத் நபியுடைய காலத்து கேசி நெருப்பு மலை பொழிகிற ஒரு பாவம். அது ஆம்பளை பொம்பளையா மாறுது ஒரு சனியன். நிறைய பெண்கள் ஆணா மாறுறாங்க. இது ஒரு விஷயம். இது ஒரு பெரிய ஒரு ஆரம்ப காலத்தில் அப்படி கேள்விப்படலை. மேற்கத்தைய கலாச்சாரம் மாதிரி நம்முடைய நாட்டு கலாச்சாரம் பெறுது. அமெரிக்காவில் இருக்கிற நம்மளோட ஒரு படித்த ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் மகள் கல்யாணம் முடிச்சிட்டா அப்படின்ட்டான். மாஷா அல்லாஹ், ஆளுடா மாப்பிள்ளை அப்படின்னா. அது ஒரு நாடு ஒன்று சொன்னேன், ஐரோப்பிய நாடு ஒன்று, அந்த ஆப்பிரிக்க நாடு ஒன்று சொன்னேன், அந்த கருப்பு இனத்து. என்னடா ஆப்பிரிக்க நாட்டுக்கு போனேன், அட போட என்ற ஃபுல்லாக ஆம்பளையை கல்யாணம் முடிச்சேன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன்டா. இங்கே பொம்பளையே கல்யாணம் முடிக்குது அப்படின்றாங்க. ஆம்பளையை கல்யாணம் முடிச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் அந்த அளவுக்கு நம்முடைய நாடு வந்துருமோ என்ற ஒரு பயம் இருக்கு. எனவே அந்த ஒரு எண்ணம் ஆசை வந்துடக்கூடாது. அந்த எண்ணம் ஆசை இருக்கிற ஒரு தோழி இருக்குதுன்றா தள்ளி வச்சிடணும், தவறு நடந்துடக்கூடாது. எனவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நாங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமானது. நாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களோட மனசு நோகாமல் நடக்கிறது. பெற்றோர்களை நோவினை செய்கிறதுல ஆகப்பெரிய கொடுமை என்னென்றால் லவ் பண்ணுறது தான். அதெல்லாம் தான் பெற்றோர்கள் சாவுறாங்க. நமக்குன்ற ஒரு பாய் ஃப்ரெண்டை நாம் ஒரு நாளும் தேடக்கூடாது. அது பெற்றோர்கள் பார்ப்பாங்க, நம்முடைய சம்மதத்தோட முடியும். அந்தந்த நேரம் வரும்போது வரும். அதுக்கிடையில் அவசரப்பற்றக்கூடாது. இருந்தாலும் விட்டுறணும். அது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு விடயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஃபோன் கலாச்சாரம் நம்மளை இந்த திசைக்கு திருப்பும். ஃபோன் கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க. தேவைக்கு மட்டும் ஃபோனை பயன்படுத்துங்க. ஃபோனை நீங்கள் பயன்படுத்துங்க, ஃபோன் உங்களை பயன்படுத்தக்கூடாது. வயசுக்கு மூத்த ஃப்ரெண்டு பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம். சேம் ஏஜோடு இருக்கணும். வயசுக்கு மூத்தது மரியாதையான உறவு, அவ்வளவுதான் பேச்சோட நின்றணும். ஃப்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடாது. அது அடுத்த ஒரு விஷயம். நாலாவது விஷயம் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், நாம் பெண்ணாகவே இருக்கணும், ஆணை போல இருக்கணும் என்று ஆசைப்பட்டால் பாவத்தின் முதல் படியில் காலை வச்சிட்டோம். அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு செயல். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.